கடவுள் மறுப்பாளருங்கும் போது அவர் முருகனையும் மறுக்கிறாரு, பெருமாளையும் மறுக்கிறாரு, விநாயகரையும் மறுக்கிறாரு. அதே மாதிரி இயேசுவையும் அல்லாவையும் மறுக்கணும். ரம்ஜான்லயும் பக்ரீத்திலும் கலந்து கொள்கிற தமிழ்நாடு முதலமைச்சர், கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கலந்து கொள்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் அழகர் ஆத்துல இறங்கும் போது வர்றதில்ல? பெருவிழா தானே, தைப்பூசம் பெருவிழா தானே, அப்ப அங்கேயே வர்றதில்ல? அங்க தேர வடம் பிடிச்சவர் இழுக்கிறது இல்லையே. ஏன்னா அவர் கடவுள் மறுப்பாளர். அப்ப கடவுள் மறுப்பாளரா இருக்க ஒருத்தர் கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கலந்து கொள்றாரு, ரம்ஜான்ல கலந்து கொண்டாரு. ரம்ஜான்லயும் கிறிஸ்துமஸ் பெருவிழாலையும் கலந்து கொண்டால் அவர் கடவுள் மறுப்பாளர் இல்ல. ஆனா தைப்பூசத்துக்கு போனா அவர் கடவுள் மறுப்பாளர் ஆகிறார், அதனால அவர் கலந்து கொள்ள மாட்டாருன்றாங்க. தமிழ்நாடு முதலமைச்சருங்கிறத விட்டுருங்க, திமுகவோட தலைவர் ஐயா ஸ்டாலின் பகுத்தறிவாளர், கடவுள் மறுப்பாளர். கடவுள் மறுப்பாளருங்கும் போது அவர் முருகனையும் மறுக்கிறாரு, பெருமாளையும் மறுக்கிறாரு, விநாயகரையும் மறுக்கிறாரு. அதே மாதிரி இயேசுவையும் அல்லாவையும் மறுக்கணும். இவங்கெல்லாம் கடவுள்னா அவங்களும் கடவுள் தானே. சைவ மதத்தோடு ஒப்பிடும்போது, தமிழர்கள் பின்பற்றக்கூடிய மதத்தோடு ஒப்பிடும்போது இந்த ரெண்டு மதமும் பெரிய மதம். இந்த ரெண்டு மதத்துடைய கடவுளையும் ஏற்றுக்கொண்டு நான் அங்க போய் நிற்பேன், ஆனா இங்க வரமாட்டேன்னா இது எந்த மாதிரியான கடவுள் மறுப்பு?